வணக்கம், நான் வரன் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. 1000ல் ஒருவன் இருபுள்ளி சுழியம், அத்தியாயம் 33. இடம் மத்திய இலங்கை. சந்திரபானு அரசர் இங்கே இருக்கிறார். அதோ உள்ளே இருக்கிறார். அரசருக்கு வணக்கம். நீ நான் இப்பகுதியில் இருக்கும் ஒற்றன். நீ எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவன் இல்லை அல்லவா? நான் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவன். அமைச்சரே, கூறுங்கள் அரசே. ஒற்றன் வேலைக்கெல்லாம் மற்றவர்கள் வேண்டாம் என்று கூறியிருந்தேன். இது என்ன? அரசே மன்னியுங்கள், உங்களுடைய அமைச்சர் கூறியிருந்தார் ஒற்றன் வேலைக்கு உங்களுடைய ஆட்கள் தான் வேண்டும் என்று. ஆனால் நான் எந்த நாட்டையும் சேர்ந்தவன் கிடையாது. அதாவது எந்த அரசாங்கத்திற்கு கீழேயும் நான் வேலை செய்வது கிடையாது. பல விடயங்களை கண்டறிந்து பல ஒற்றர்களுக்கே நான் உதவுவேன். அப்படிப்பட்ட வேலையை நான் செய்து வருகிறேன். மேலும் உங்களுடைய நாட்டார்கள் இங்கு வந்து ஒற்றன் வேலையை செய்தால் கண்டிப்பாக இலங்கை மன்னன் மகிந்தனுக்கும், மேலும் வடக்கு பகுதியில் இப்போது வந்து நின்று கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு கூட எளிதான முறையில் கண்டறிந்து விடுவார்கள். ஆகையால் என்னை போல் ஒருவனை நீங்கள் ஒற்றனாக வைத்துக் கொண்டால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒற்றனாக வந்தால் ஒற்றன் வேலையை மட்டும் செய்து விட்டு போ. எனக்கு இந்த ஆலோசனை கூறும் வேலையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். அமைச்சரே, என்ன செய்தி என்று கேட்டுவிட்டு பொற்காசுகளை தூக்கி வீசுங்கள். பொறிக்கு செல்லட்டும். சரியாக சொன்னீர்கள் சந்திரபானு அவர்களே. காசுக்காகத்தான் உயிரை பணைய வைத்து ஒற்றன் வேலையை செய்து வருகிறேன். தூக்கி வீசுங்கள். கண்டிப்பாக பொறிக்கு செல்வேன். காரணம் அது பொன்னல்லவா? அப்படியே மண்ணோடு மண்ணாக விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். ஆனால் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி உங்களுடைய பொற்காசுகளுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உயிரை அதைவிட விலை மதிப்பானது. அடுத்த கணம் கூடாரத்திற்குள் சென்று கொண்டிருந்த சந்திரபானு சட்டென்று நின்று திரும்பி பார்த்தான். என்ன விடயம்? நான் கண்டறிந்த விடயத்தை கூறுவதற்கு அனுமதி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அரசே. வந்த செய்தி என்னவென்று மட்டும் கூறிவிட்டு போ. அரசே, இப்போது வடக்கு பகுதியில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்து கொண்டு வருகிறது. அது என்ன குழப்பம் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ ஒற்றனா அல்லது உனக்கு மேலும் நான் ஒரு தகவலை தருகிறேன். அதை நீயே வைத்துக்கொள். எனக்கு நீ பொற்காசுகளை எல்லாம் தர வேண்டாம். வடக்கு பகுதியில் பாண்டியர்களுக்கும் சந்திரபானுடைய அரசருக்கும் பிரச்சனை மூண்டது. அது தீயாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. போர் அபாயம் கூட வரலாம் என்று பாண்டியர்கள் படைகளை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் படைகளை திரட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் போர் செய்யலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் இருக்கிறேன். எமது சிந்தனையை கெடுக்காதே. செல். அரசே, அப்படி என்றால் நான் எண்ணியது முழுக்க முழுக்க உண்மை. என்ன எண்ணினாய்? என்ன விடயம்? அமைச்சரே, இவனை போகச் சொல். விடுங்கள் அமைச்சரே, முதலில் வெளியே செல். அரசே, ஒரே ஒரு விடயத்தை நான் கூறிவிட்டு செல்கிறேன். என்ன? விடுங்கள் அமைச்சரே. அரசே, வடக்கு பகுதியில் பாண்டியர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை மூலம் என்று ஏதோ ஒற்றர்கள் மூலியமாக தகவல் இலங்கை அரசன் மகிந்தனுக்கு சென்றிருக்கிறது. ஆகையால் இழந்த இடத்தை அவன் மீண்டும் கைப்பற்ற அவனும் படைபலங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறான். அடுத்த கணம் சந்திரபானு அந்த ஒற்றனை பார்க்க, என்ன கூறுகிறாய்? ஆம், இதுதான் கிடைத்த தகவல். இப்போதுதான் எனக்கு தெளிவர புரிகிறது. மகிந்தன் அவனுடைய படைபலங்களை திரட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் வடக்கு பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக மகிந்தனுடைய படைகளுக்கும் உங்களுக்கும் என்றுதான் நான் கருதி இருந்தேன். ஆனால் அப்பகுதியில் அதிகமாக தமிழர்கள் தான் வந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மேலும் தகவல் வந்தது. ஒரு குழப்பத்தோடு தான் வந்தேன். ஆனால் இப்போது தெளிவர புரிந்தது எமக்கு. அப்படி என்றால் இலங்கை அரசன் மகிந்தனும் அவனுடைய படைகளை திரட்டிக் கொண்டிருக்கிறானா? வடக்கே பாண்டியர்களும் அவர்களுடைய படைகளை திரட்டிக் கொண்டிருக்கிறார்களா? சரி வர தோன்றவில்லையே. அமைச்சரே, நம்மிடம் அவ்வளவு படைகள் இல்லை. அதாவது 2 போர்களை சமாளிக்க. ஆமரசே, மகிந்தன் இப்போதுதானே நம்மிடம் தோற்று போனான். அதற்குள் மேலும் படைகளை திரட்ட அவனால் எப்படி இயலும்? தெரியவில்லையே அரசே. இப்போது என்ன செய்ய? அமைச்சரே, உமக்கு ஏதேனும் யோசனை வருகிறதா? சிந்தித்துக் கூறுகிறேன் அரசே. நேரம் அதிகமாக இல்லை. விரைவாக சிந்தித்துப் பார். ஏதேனும் விடயம் தென்பட்டால் எமக்கு கூறு. அரசே. அமைச்சரே,
அவனுக்கு பொற்காசுகளை கொடுங்கள். இருங்கள் இருங்கள், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. யோசனையை கொடுக்கலாமா? அடுத்த கணம் சந்திரபானு அமைச்சரை பார்க்க, கேட்டுதான் பார்ப்போம் அரசே. ஒருவேளை நல்ல யோசனையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். என்ன கூறு? மேலும் ஒற்றர்கள் மூலியமாக தகவல் வந்தது, பாண்டியர்களிடமிருந்து தங்களுக்கு நட்புலைதான் வந்தது என்று. அதெல்லாம் பழைய கதை, முடிந்து போன விடயம். அதை விட்டுவிடு. ஐயோ, அதை முடிந்த கதையாக நீங்கள் பார்க்காதீர்கள். அதை மீண்டும் தொடர்கதையாக மாற்றுங்கள். என்ன உளறுகிறாய்? அவர்கள் வந்து என்னை அவமதிப்பு செய்துவிட்டு சென்று விடுவார்கள். நான் அவர்களோடு சென்று உறவாட வேண்டுமா? ஐயோ சந்திரபானு அரசே, ஏன் இப்படி கோபம் கொள்கிறீர்கள்? அரசனுக்கு வீரம் அழகுதான், ஆனால் நிதானமும் சற்று தேவை அல்லவா? வந்த விடயத்தை மட்டும் கூறு. கூறுகிறேன் அரசே. இப்போதைக்கு நீங்கள் பாண்டியர்களிடம் சண்டையிட வேண்டாம். அது உகந்ததும் கிடையாது. கண்டிப்பாக கடல் கடந்த பெரும்படையை அவர்கள் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டே இருப்பார்கள். தமிழகம் முழுக்க, அதுவும் தென்பகுதியில் அவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. இலங்கையுடைய மத்தியத்தில் இருந்து மகிந்தனுடைய ஆதிக்கமும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக மகிந்தன் எந்த இடத்திலிருந்து தங்களை தாக்குவான் என்று தங்களால் கணிக்கவே முடியாது. இந்த நேரத்தில் பாண்டியர்களை நோக்கி நீங்கள் போர் தொடுத்தால் கண்டிப்பாக தோல்விதான் கிட்டும். மேலும் கைப்பற்றி வைத்திருந்த இடங்களை எல்லாம் மகிந்தனும் பாதி எடுத்துக்கொள்வான், பாண்டியர்களும் பாதி எடுத்துக்கொள்வார்கள். ஆகையால் என்ன கூற வருகிறாய்? அரசே, இப்போதைக்கு பாண்டியர்களிடம் நட்பு பாராட்டுங்கள். எல்லையில் ஒரு 2000 படை வீரர்களை நிற்க வைத்துவிட்டு பாதுகாப்புக்கு என்று கூறிவிடுங்கள். அரசன் வரட்டும், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஒரு ஓலையை மட்டும் அனுப்பிவிடுங்கள். அவ்வளவுதான். பாண்டியர்கள் அமைதி காத்து விடுவார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய மற்ற படைபலங்களை எல்லாம் மகிந்தனுடைய படைபலங்கள் நின்று கொண்டிருக்கும் தலங்களுக்கு அனுப்புங்கள். எனக்கே 4-5 தலங்கள் தெரியும். நானே கை காட்டுகிறேன். அமைச்சரே, அரசே, இவன் கூறுவது சரியாகத்தான் தோன்றுகிறது. சரி, உணவுண்ணாயா? இல்லை இல்லை அரசே. சரி, அந்த புறம் சென்று உணவருந்து விட்டு வா. உத்தரவு. நன்றி. மேலும் அவர்கள் யார்? என்னோடு வந்தவர்கள் தான் மரம் வெட்டும் வேலைக்காரர்கள். நாங்கள் இப்படிதான் கூறிக்கொண்டு பல தேசங்களுக்கு சுற்றித் திரிவோம். ஆனால் செய்யும் வேலை ஒற்றன் வேலை. சரி, அவர்களையும் கூட்டிக் கொண்டு செல். நன்றி அரசே. அமைச்சரே, ஓலையை தயார் செய்யுங்கள். 2000 படை வீரர்களை வடக்கு பகுதியின் எல்லையில் நிப்பாற்றி வையுங்கள். நெருப்பால் ஏற்பட்ட சேதத்தை சீக்கிரம் சரிகட்டுங்கள். உத்தரவு அரசே. அவ்வாறே நடக்கட்டும். சரி, போங்கள் என்று கூறிவிட்டு சந்திரபானு ஆழ்ந்த சிந்தனைக்குள் செல்ல, உணவு அரசர் வாங்கிக் கொள்ள சொன்னார். இந்தாருங்கள். நன்றி நன்றி. சென்ற காரியம் என்னடாயிற்று? சந்திரபானு அரசரை சந்தித்தும் விட்டேன், அவரிடம் கூறியும் விட்டேன். நமது அரசர் மகிந்தன் கூறியதை அப்படியே கூறிவிட்டேன். இப்போது சந்திரபானுவிடம் சண்டையிடும் அளவுக்கு மகிந்தனுடைய படைகள் ஒன்றும் அவ்வளவு வலுப்பெற்று வரவில்லை. இப்போதுதான் ஒரு போரில் தோற்றிருக்கிறோம். பல வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இவனிடம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மகிந்தன் மேலும் படைகளை திரட்டிக் கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டேன். அவனுடைய படைகள் அனைத்தும் தெற்கு திசையை நோக்கி இனி நகரும். வடக்கு பகுதியில் பாண்டியர்களுடைய பலம் கூடும். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை சந்திரபானு எல்லையை விட்டு கடந்து தென்பகுதியில் வந்து மகிந்தன் இருக்கும் இடத்திற்கெல்லாம் தாக்குதல் நடத்தினால், மகிந்தன் அரசரும் கூறியிருக்கிறார், அவன் தாக்குதல் நடத்தினால் நடத்தட்டும் என்று கூறியிருக்கிறார். ஐயோ, இதனால் நமக்கு தானே சேதம். என்னடா சேதம்? பாண்டியர்களை பற்றி உமக்கு தெரியாது. ஓரிடத்தில் கையை வைத்து விட்டால் பிறகு ஆணி வேரை பிடுங்கி விட்டுதான் பாண்டியர்கள் திரும்பிச் செல்வார்கள். சந்திரபானுவை நமது அரசன் மகிந்தனால் நேரடியாக நின்று தோற்கடிக்க முடியாது. ஆகையால் பாண்டியர்கள் வெற்றி பெறட்டும் என்று அவனுடைய கவனத்தை இப்போது மாற்றியிருக்கிறோம். புரிகிறது. ஆனால் நீதான் ஓலை அனுப்புங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறாயே. நம்பிக்கைத்தனமாக ஓலை அனுப்ப வேண்டும். அந்த ஓலைக்கு நீ போ. நானா? ஆம், நாம் பல தேசங்களுக்கு ஒற்றன் வேலை செய்து வருகிறோம் என்று அவனை நம்ப வைத்திருக்கிறேன். அந்த ஓலையை நீ பெற்றுக்கொண்டு பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறேன் என்று கூறு. ஆனால் பாண்டியர்களிடம் அந்த ஓலையை ஒப்படைத்து விடாதே, தூக்கி வீசிவிடு. அதன் பின்னர் எல்லையில் வந்து நின்று கொண்டிருக்கும் அந்த 2000 படை வீரர்களையும் பாண்டிய பேரரசு, பாண்டியனுடைய படைகள் பார்க்கும்.
2000 படை வீரர்களையும் கொன்று குவித்து அவர்களுடைய பெரும் படை இலங்கைக்குள் வரும். சந்திரபானுடைய முகாமெல்லாம் நாசமாகும். அவனும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்பான். யாருக்கு தெரியும், அவன் அதன் பின்னர் வந்து மகிதனுடைய காலில் விழுந்தாலும் விழுவான். சரியாக சொன்னீர். சந்திரபானு முடிந்தான். இவ்வாறு இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்க, அதே மற்றொரு முனையில் இலங்கையின் வடக்கு பகுதி கடம்பா இளவரசே, படைபலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு 5000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். மேலும் படகில் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். குதிரைகள் ஏதேனும்? இப்போதைக்கு 100 குதிரைகள் தான் வந்திருக்கிறது. அருகாமையில் இருக்கும் கோடிக்கரையில் சற்று குதிரைகளை மேலும் கேட்டிருக்கிறோம். அதிகாலை எல்லாம் வந்துவிடும். சரி, மேலும் வில்லம்பு படைகள் எல்லாம் வால்வீசும் படை வீரர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள். மேலும் ஈட்டி வீரர்களை தயார் செய்யலாம். வில்லும் அம்பும் சற்று கடினம்தான். காட்டுப்பகுதியில் போர் செய்ய போகிறோம். வில்லும் அம்பும் இல்லை என்றால் மிகவும் கடுமையான போராக மாறிவிடும். தயார் செய்யுங்கள். சரி, நீ கொள்ளலாம். குறுங்கள் இளவரசே. படை வீரர்களுக்கு வேண்டிய உணவு, தங்கும் வசதி எல்லாம் அனைத்தும் தயார் நிலையில் தான் இருக்கிறது. உணவு மட்டும் சமைத்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் சிலர் உண்ண வேண்டும். சரி, போர் நடந்தாலும் உணவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, பார்த்துக்கொள். மேலும் இளவரசே, கூறு. நீ கொள்ளதா? எனக்கு ஒரு சின்ன ஐயம் எழுகிறது. என்ன ஐயம்? தாங்கள் சென்று வருவிசை வீரனை பார்த்து சற்று பேசலாம் அல்லவா? அவனிடமா? ஆம், நீங்கள் பேசினால்தான் அவன் சரியாக இருப்பான். இப்போது போரும் நடக்கப் போகிறது. அவனுடைய மனதில் ஏதோ குழப்பங்கள் இருந்தால் சரியாக இருக்காது. சரி, நீ கொள்ளலாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி இளவரசே. நீ கொள்ளலாம். இளவரசே, அனைவரும் வருவிசை வீரனை பற்றி குறைதான் கூறுவார்கள். நீ மட்டும்தான் அவன் மீது சற்று அக்கறை எடுத்துக் கொள்கிறாய். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவன் சற்று வேகமாக பேசிவிடுவான். மற்றபடி செய்யும் வேலையெல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. பாண்டியர்களுக்கு தானே பக்கபலமாக நிற்கிறான். இதற்கு மேல் அவன் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஆகும் வேலையை பார். கம்பரே, கூறுங்கள். வருவிசை வீரன் எங்கே? எனக்கு தெரியவில்லையே. அந்த படகில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அடுத்த கணம் கடல் அலைகளில் ஆடிக்கொண்டிருந்த ஒரு படகின் மீது அமர்ந்து கொண்டிருந்த வருவிசை வீரனும் சற்று திரும்பி பார்க்க, அங்கு வீரபாண்டியன் நின்று கொண்டிருந்தான். அமர்ந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து அமர, வீரபாண்டியனும் வந்து அருகாமையில் அமர்ந்து கொண்டான். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? படை வீரர்களின் எண்ணிக்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடே அப்பா, இந்த நள்ளிரவிலா? ஏன், எண்ணக்கூடாதா? சரி, சுமார் எத்தனை படை வீரர்கள் வந்திருப்பார்கள்? 4000. 5000 படை வீரர்கள் வந்து விட்டார்கள். நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? தவறாகத்தான் போய்கொண்டிருக்கிறது எமது கணக்குகள் அனைத்தும். அதைத்தானே கூற வருகிறாய்? இதை பார், தேவையில்லாமல் நீயாக ஒன்று ஏதேனும் சிந்தித்துக் கொள்ளாதே. அதன் பின்னர் அது அப்படித்தான், இது அப்படித்தான் என்று நீயே எண்ணிக்கொள்ளாதே. புரிகிறதா? சரி, நீ இப்போது எதற்காக இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு பல வேலைகள் இருக்கும். போய் பார். அடே அப்பா, நான் பாண்டிய தேசத்தின் இளவலடா. எனக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் பணிபுரிகிறீர்கள். நான் சொல்லும் வசனங்களை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாயா? சரி, பாண்டிய தேசத்தின் இளவலே, கட்டளையிடுங்க, சென்று செய்கிறேன். வீரபாண்டியா, கூறு வீரா. நான் கிருபாகரனை சந்தித்து பேசினேன். அதைதான் கடம்பன் வந்து கூறிவிட்டானே. அதில் உன் மீது இல்லை, என் மீது உனக்கு ஏதேனும் கோபம் இல்லையா? நான் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஆமாம், கிருபாகரனை எப்போதும் சந்திக்க மாட்டேன் என்றல்லவா கூறுவாய். இப்போது என்ன, நேரடியாக சென்று பேசிவிட்டு வந்திருக்கிறாய்? சோழ நாட்டாரின் மீது எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நான் இப்போது பாண்டியர்கள் பக்கம்தான். வருவிசை வீரா, உன்னை பற்றி எமக்கு தெரியும். ஆகையால் நடந்த விடயத்தை நேராகவே சொல்லிவிடு. என்னமோ தெரியவில்லை, கிருபாகரன் மாமாவை பார்க்கும் பொழுது சற்று கடுமையாக நடந்து கொள்ள மனம் வர மாட்டேங்கிறது. ஏன் என்று தெரியவில்லை. அதுதான் கூறிவிட்டாயே. ஏன் என்று தெரியவில்லை என்று கூறினேன். அவரிடம் உன்னால் ஏன் கடுமையாக பேச முடியவில்லை என்று கூறிவிட்டாயே.
நான் இங்க கூறினேன்? அதான் கூறினாயே, கிருபாகரன் மாமா என்று. உறவு முறை, பாசம், பிணைப்பு. ஆமாம், தஞ்சையில் கிருபாகரன் மாமா உன்னை சந்தித்தாராம். நீ அவரிடம் என்ன பேசினார்? அவர் உன்னிடம் என்ன பேசினார்? உன்னை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். என்னை சந்தித்த போது உன்னை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். இது என்ன விளையாட்டாக இருக்கிறது? என்னை சந்தித்த போது என்னிடம் வந்து நான் வீரபாண்டியனை சந்திக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய என்கிறார். உன்னை சந்தித்த போது நான் வரிவிசை வீரனை சந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு அனைத்தும் புரிகிறது. என்ன வீரபாண்டியா, கிருபாகரன் நம் இருவரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்று கருதுகிறார். அதுதான். அதற்கு அவர் நேரடியாகவே என்னதான் நேரடியாக அவர் கூறினாலும் நாம் பாண்டிய தேசத்தின் படைவீரர்கள் ஆகையால் சற்று நிதானமாகத்தான் அவர் சிந்திப்பார். ஆகையால் தான் அவ்வாறு அவர் கூறியிருக்கக்கூடும். இப்போது கிருபாகரன் எங்கே? தெரியவில்லை வீரா. அவர்கள் அப்படியே வருவிசை வீரா, கிருபாகரன் எங்கே எங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. இலங்கையின் வடக்கு பகுதியில் தான் இருப்பேன் என்று கூறியிருந்தார். 5000 படை வீரர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த இடத்தில் எங்கோ கிருபாகரனுடைய கூட்டமும் இருக்கிறது அல்லவா? ஆம். இப்போது என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்று என்னை கேட்டால், கிருபாகரன், அதாவது கிருபாகரனும் கிருபாகரனுடைய ஆட்களோ கடமனிடமோ நீக்குழலனிடமோ கம்பனிடமோ மாட்டிக்கொண்டால் கண்டிப்பாக பாண்டிய தேசத்தின் சிறைதான். ஏன் வீரபாண்டியா, நீயும் பாண்டிய தேசத்தின் இளவல் தானே? அவரை கைது செய்துவிடு. ஓ அப்படியா? நான் கைது செய்ய வேண்டும் என்றால் கட்டளை தான் இடுவேன். அந்த கட்டளை உமக்குத்தான் இடுவேன். நீ சென்று விலங்கை பூட்டி விடுவாயா கிருபாகரருடைய கையில்? இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறாய்? அப்படியே விட்டு விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் கிருபாகரன் நம் இருவரையும் எதற்காக சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார்? ஏதோ முக்கியமான விடயமாகத்தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் அவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் அவர் இப்போது இலங்கையின் வடக்கு பகுதிக்கே வந்திருக்கிறார். பாண்டிய தேசத்தின் படைவளங்கள் அத்தனையும் முகாம் இருக்கும் இடத்திற்கே வந்திருக்கிறார் என்றால் ஏதோ தலை போற காரியம்தான். சரி, அவரை சந்திப்போமா? வேண்டாம் வீரபாண்டியா, முதலில் நடக்கவிருக்க போகும் விடயத்தை பார்ப்போம். சந்திப்போம் வருவிசை வீரா, அதன் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். சரி, நான் சென்று கிருபாகரன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன். போய் அந்த வேலையை பார், நான் இந்த வேலையை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு இரு நண்பர்களும் சற்று பிரிந்து செல்ல, படகின் முன்னே ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்த அந்த மீனவன் 2 துருவங்களையும் பார்த்தான். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுதா? ஆமாங்க, இதுதான் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், அதாவது நம்மளுடைய கோவில்களில் காணப்படுற கல்வெட்டு எழுத்துக்கள். இதில் வல்லவரையன் வந்தியத்தேவர்னு எழுதியிருக்கேன். இது ராஜகேசரி வன்மரானன்னு எழுதியிருக்கேன். இது விக்ரம சோழ சோழியவரையன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது சுந்தரபாண்டியன் எழுதியிருக்கேன். இது என்னோட பேருன்னா அருண் பிரசாத்னு எழுதியிருக்கேன். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னால் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாதுப்பா, ரெக்கார்டிங் செஷன் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சாலும் ரெக்கார்டிங் செஷனும் அவைலபிளா இருக்குங்க. இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் நம்மளுடைய கல்வெட்டுகளை உங்களால படிக்க முடியும். வகுப்பு இன்னும் 2 நாட்கள்ல தொடங்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க பிங் பண்ணுங்க.